ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் டீடாக்ஸ். ஏன் நம்ம இன்றைக்கி இது பார்க்க போகிறோம்னா, இப்போ நம்ம எல்லாருக்கிட்டையும் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் இருக்குது. நம்ம அடிக்கடி இந்த ஸ்மார்ட் ஃபோன்ஸை ரொம்ப யூஸ் பண்ணுறோம். ஆனால் நம்ம ரெஸ்பான்சிபிளாக யூஸ் பண்ணுறோமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அங்கே தான் கொஷின் மார்க்கே வருது. ஏன் இப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது ஸ்மார்ட் ஃபோன்ஸ்னாலே நிறைய டைம் அதில் வேஸ்ட் ஆகுது. அதனாலே வந்து நம்மளுடைய லைஃப்பில் இருக்கிற நிறைய டைம் வந்து அதில் ஃபுல்லாக உபயோகம் ஆகிடுது. அட் லாஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரொடக்டிவிட்டிவாக இருக்க மாட்டேங்கிறோம். ஏன் இவ்வளோ அடிக்டிவாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல் விஷயம், நீங்கள் ஒரு ரீல் பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த ரீல் பார்க்கும்போது உங்கள் மூளையில் வந்துட்டு ஒரு டோபமைன் ரிலீஸ் ஆகும். திருப்பி அந்த ரீல் பார்க்கும்போது இன்னொரு டோபமைன் ரிலீஸ் ஆகும். இந்த டோபமைன் தான் வந்துட்டு உங்களுக்கு வந்து அந்த ப்ளஷர் கொடுக்குது. ஸோ அந்த ப்ளஷர்னாலே வந்து நீங்கள் திரும்ப திரும்ப அதை பார்க்கணும் போயிட்டே இருப்பீங்க. அட் லாஸ்ட் பார்த்தீங்கன்னா அதை பார்க்கணும் அதுலேயே நிறைய டைம் போயிடும். அட் லாஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோக்கஸும் கான்சன்ட்ரேஷனும் சுத்தமாக வந்துட்டு இப்போ இருக்கிற டாஸ்க் அட் ஹேண்ட், இன்கேஸ் படிக்கிறீங்க, இல்லை வீட்டு வேலை செய்கிறீங்க, இல்லை எதுவாக வேணாலும் இருக்கும், ஒர்க்கில் இருக்கீங்க, எதுவாக வேணாலும் இருக்கட்டும், எல்லா இடத்துலையும் உங்கள் ப்ரொடக்டிவிட்டி வந்து கம்ப்ளீட்டாக அஃபெக்ட் ஆகும். ஏன் இப்படி அஃபெக்ட் ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒர்க் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒர்க்கில் வந்துட்டு நீங்கள் பண்ணுற வேலை வந்துட்டு இந்த அளவுக்கு டோபமைன் ரிலீஸும் ப்ளஷரும் உங்களுக்கு கொடுக்காது. ஆனால் ஒரு ரீல்ஸ் பார்க்குறீங்க, இல்லை ஏதாவது ஒரு வீடியோவை பார்த்துக்கிட்டே இருக்கீங்கன்னா அதில் வர அந்த ப்ளஷர் வந்துட்டு உங்களுக்கு அந்த ஒர்க்கில் கிடைக்காது. ஸோ அதெல்லாம் தானே உங்கள் மைண்ட் வந்துட்டு ஈஸியான இடத்துக்கு தான் போக ஆரம்பிக்கும். ஈஸியாக அது வந்துட்டு சந்தோஷம் அடைக்கிறதா போக ஆரம்பிக்கும். அதனாலேயே போய்ட்டு அந்த ரீல்ஸு ஷார்ட்ஸ்லாம் பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. ஸோ இதுலேருந்து நம்ம வந்துட்டு நம்ம கண்ட்ரோல் எடுக்கிறதுக்கு பேர் தான் இந்த டிஜிட்டல் டீடாக்ஸ். ஸோ இந்த டிஜிட்டல் டீடாக்ஸ் எப்படி பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு பீரியட் ஆஃப் டைம், அது எப்போ வேணாலும் இருக்கட்டும். நீங்கள் இன்கேஸ் வாரத்துக்கு கடைசியில் வச்சுக்கிறீங்களா வச்சுக்கோங்க. இல்லை டெய்லி வந்துட்டு ஒரு பீரியட் ஆஃப் டைம் வந்து நான் ஃபோன் தொட மாட்டேன் அப்படின்னு வச்சுக்கலாம், அப்படி கூட வச்சுக்கோங்க. ஸோ எப்படி இருந்தாலும் ஓகே. நீங்கள் அந்த பீரியட் ஆஃப் டைம் கம்ப்ளீட்டாக வந்து ஃபோன் வந்து நீங்கள் ஆஃபில் வைக்கும் போது உங்கள் மைண்டுக்கு நீங்கள் ரெஸ்ட் கொடுக்குறீங்க. அந்த இம்பல்சிவான டக்கு நம்ம போய் பார்க்குற அந்த அர்ஜை வந்து நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிங்க. ஸோ அந்த கண்ட்ரோல் நீங்கள் பண்ணும்போது தானாக வந்துட்டு உங்கள் ப்ரீஃப்ரான்டல் கார்டெக்ஸ் வந்துட்டு கண்ட்ரோல் கெயின் பண்ண ஆரம்பிக்கும். அட் லாஸ்ட் வந்துட்டு அந்த ஸ்மார்ட் ஃபோன் யூசேஜ் வந்து உங்கள் கண்ட்ரோல் யூஸில் இருக்கும். உங்களுக்கு அது வந்து ப்ராப்ளமேட்டிக்காக அமையாது. இன்கேஸ் அந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு ஏற்ற மாதிரி நீங்களும் போய்கிட்டு அந்த ரீல்ஸ்லாம் பார்த்துக்கிட்டே உங்கள் டைம்லாம் ஃபுல்லாக வேஸ்ட் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்கள் லைஃப்பில் உங்களால் ஒழுங்காக சம்பாதிக்க முடியாது, உங்கள் ஃபேமிலி ஒழுங்காக பார்க்க முடியாது. கடைசியில் நம்ம அதை ரியலைஸ் பண்ணிவிட்டு வரத்துக்குள்ளே நம்ம வாழ்க்கையை நம்ம இழந்திருப்போம். ஸோ மக்களே, இப்போவே இதை உணர்ந்துக்குங்க. நம்மளால் ஸ்மார்ட் ஃபோன் இல்லாமல் இருக்க முடியாது. பட் ஸ்மார்ட் ஃபோனை நம்மளோட கண்ட்ரோலில் கரெக்டாக வச்சு யூஸ் பண்ண முடியும். ஸோ நீங்கள் எதுவாக இருக்கணுன்றது நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க.